ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் எக்ஸெல்ல பார்க்க போறோம். இது தெரிஞ்சா தான் நீங்க வந்து எக்ஸெல்ல மேலும் மேலும் பயில முடியும். இது தெரியல அப்படின்னா உங்களால சரியா கத்துக்க முடியாது. ஸோ இதுக்கு பேரு வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இந்த டாபிக்க வந்து நீங்க பலமுறை பிராக்டிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அடுத்த சாப்டர் நீங்க போகணும். ஸோ ப்ளீஸ் உங்க நேரத்த நெறைய எடுத்து நீங்க பொறுமையா இத புரிஞ்சு, பொறுமையா இத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த டாபிக் உங்களுக்கு புரியல அப்படின்னா, அடுத்த வீடியோவுக்கு போக வேண்டாம். இதையே திருப்பி திருப்பி பழகிக்கோங்க. அப்பதான் நீங்க அடுத்த வீடியோஸ்லாம் போக முடியும். ஸோ இதுல வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்ப வந்து ஒரு செல் இருக்கு. அத இந்த இந்த டேபிள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது கார் பார்க் இன்கம். ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து நெறைய வண்டிகள், வாகனங்கள் வந்து பார்க் பண்றாங்க. திங்கட்கிழமை வந்து 1000 பேர் வராங்க. ஒரு டிக்கெட் வந்து ரூ. 3 ஒரு பார்க்கிங் டிக்கெட் வந்து ரூ. 3 ஸோ ரூ. 1000 பேர் வராங்க. ஸோ அதனால ரூ. 3000 வந்து வருமானம் வருது அந்த தியேட்டர்ல. செவ்வாய்க்கிழமை வந்து பிரைஸ் மாத்துறாங்க. ரூ. 4ன்னு போடுறாங்க. 950 பேர் வராங்க. கார் பார்க் யூஸ் பண்றாங்க. ஸ்கூட்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இன்கம் வந்து வருமானம் ரூ. 3800. இதே மாரி ஒரு கிழமைக்கும் இங்க குடுத்துருக்கு. டிக்கெட் பிரைஸ் குடுத்துருக்கு. எத்தன வாகனங்கள் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த சினிமா தியேட்டர் ஓனர் வந்து எவ்வளோ வருமானம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு வாரத்துல அவருக்கு ரூ. 20,000 வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து இதுல ஒரு எந்த நாள்ல வந்து நமக்கு அதிக வருமானம் பெர்சன்டேஜ் வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த எக்ஸர்சைஸ். ஆனா அது போறதுக்கு முன்னாடி நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்னங்கிறத ஒரு குயிக்கா பார்த்துரலாம். இப்போ வந்து நான் இந்த பிரைஸ வந்து அப்படியே நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டூ C6 இத இப்படி நான் காப்பி பண்ணேன்னா, 3 ரூப்பீஸ் இது வந்துருது. இப்ப இத நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா, இதுல இருக்கிற எல்லா பிரைஸும் அப்படியே இங்க காப்பி ஆயிடுது. ஸோ இப்ப பாருங்க, இது வந்து C6 அடுத்தது வந்து அடுத்த அ இது வந்து C7 அடுத்தது வந்து C8 அடுத்தது C9 இது தானாவே பை டிஃபால்ட் இந்த ஃபார்முலா வந்து நம்ம கீழ டிராக் பண்றப்போ, இது அப்படியே வந்து அது ஒண்ணு கீழ ஒண்ணா நகர்ந்து அத காப்பி பண்ணுது. ஸோ அதுக்கு பேரு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். அதாவது பை டிஃபால்ட் தானாகவே வந்து செல் வந்து ஒண்ணு கீழ ஒண்ணா காப்பி பண்ணிருக்கு. ஆனா, எனக்கு வந்து இந்த சினிமா தியேட்டர் ஓனராக நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, எனக்கு எல்லா டேஸும் ரூ. 5ன்னு மாத்தணும். இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து ஒரு நாளும் ஒரு மாரி இருக்கு. அதுக்கு பதிலா எனக்கு வந்து ரூ. 5ன்னு எல்லா நாள் திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ரூ. 5 வந்து நான் இங்கே காப்பி பண்றேன். ஸோ ஈக்குவல் டூ 5 இத காப்பி பண்றேன். இப்ப நான் வந்து டிராக் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. கீழ வந்து காப்பி பண்ணா, அது வந்து சரியா எனக்கு தினமும் வந்து ரூ. 5ன்னு வேணும். ஆனா அது அடுத்தடுத்த செல்லேருந்து தான் காப்பி பண்ணுது. ஸோ நமக்கு இது வேண்டாம். அப்ப நமக்கு என்ன வேணும்? ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் வேணும் நமக்கு. ஸோ இந்த ரூ. 5ங்கிறத எனக்கு எல்லா செல்ஸ்லயும் வேணும். அதனால நான் என்ன பண்றேன், முதல்ல இந்த ஈக்குவல் டூன்னு காப்பி பண்ணேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் தடவ. அதுல போயி இத லாக் பண்ண போறேன். இந்த C8ங்கிற இந்த செல்ல லாக் பண்ண போறேன். லாக் அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அத நீங்க டாலர் சைன் யூஸ் பண்ணி அத லாக் பண்ணலாம். அதுக்கு வந்து F4 ஃபங்ஷன் F4 கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காலமும், ரோவும் லாக் ஆயிடுச்சு. இப்ப இதனால என்னன்னா, இப்போ அப்சல்யூட். ஸோ இப்ப பாருங்க, டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. எல்லா செல்ஸ்லயும் ரூ. 5ன்னு காட்டுது. ஸோ இதுதான் உங்களுக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அதாவது ஒரே செல்ல இருக்கிற எண்ண வந்து எல்லா செல்லுக்கும் நம்ப காப்பி பண்றதுக்கு பேரு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இத எப்படி செய்யணும்னா, ரோ, காலம் 2த்தையும் நீங்க லாக் பண்ணணும். லாக் பண்ணணும் அப்படின்னா, டாலர் சைன யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஃபங்ஷன் F4 யூஸ் பண்ணணும். சில டைம் வந்து நீங்க ரோவ மட்டும் லாக் பண்ண வேண்டியிருக்கும். சில டைம் நீங்க காலம மட்டும் லாக் பண்ண வேண்டியிருக்கும். சில இடத்துல வந்து 2யும் லாக் பண்ணணும். ரோ, காலம். அதெல்லாம் நீங்க மேல மேல பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது புரிய வரும்.
ஸோ இந்த எக்ஸர்சைஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்ன? அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இத நோக்கி இத பயன்படுத்தி நம்ம இந்த எக்ஸர்சைஸ சால்வ் பண்ணலாம். இதுல வந்து இன்கம் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இதுல இன்கம் பெர்சன்டேஜ்க்கு இங்க ஃபார்முலா குடுத்திருக்கு. இன்கம் பெர்சன்ட் ஈக்குவல் டூ இன்கம் டிவைடட் பை ஓவரால் டோட்டல். அதாவது வருமானம் ஒரு நாளைக்கு என்னவோ, அத வந்து நம்ம மொத்த வருமானத்தோட மதிப்பீடு என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ரூ. 3000க்கு கீழ 20,135 அது வந்து என்ன பெர்சன்டேஜ்? அதேமாரி 3,800க்கு கீழ 20,135 அது என்ன பெர்சன்டேஜ்? 5,000க்கு கீழ 20,135 அது என்ன பெர்சன்டேஜ்? ஆனா இப்ப இதுல படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும். டினாமினேட்டர் கீழ இருக்கிற எண் வந்து மாறல. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. அப்பன்னா உங்களுக்கு இது வந்து மாறக்கூடாது அப்டின்னா, நீங்க வந்து இத அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் நீங்க இந்த செல்ல தான் போட வேண்டியிருக்கும். ஸோ நியூமரேட்டர்ல இது வந்து மாறிட்டே இருக்கணும். ஆனா டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு மாறக்கூடாது. அது வந்து அப்சல்யூட்டா இருக்கணும். ஸோ நியூமரேட்டர் உங்களுக்கு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், டினாமினேட்டர் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ ஃபார்முலா வந்து என்ன எழுதியிருக்கு? ஈக்குவல் டூ இன்கம் டிவைடட் பை ஓவரால் டோட்டல். இதுதான் உங்களுக்கு இன்கம் பெர்சன்டேஜ். 15% 15 விழுக்காடு. இப்ப இத நீங்க டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. என்ன வந்திருக்கு? ஆன்ஸர் வந்திருக்கா? வரல. ஏன்? இது வந்து எரர் காட்டுது. டிவிஷன் எரர் வந்து உங்களுக்கு 0 டினாமினேட்டர்னா நீங்க டிவைடே பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இப்ப பாருங்க எதனால அப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த செல் அப்போ E6 கீழ E13 கரெக்ட்டா பண்ணியிருக்கு. அதனால 15%. இப்ப என்ன ஆயிருக்கு பாருங்க. இது வந்து கீழ நகர்ந்துருது. இது வந்து கரெக்ட்டா வந்திருக்கு. நியூமரேட்டர் E7 ஆனா வந்து நம்ம E13 தான் நமக்கு டினாமினேட்டர் காமனா இருக்கணும். எல்லா செல்ஸ்லயும். அது வந்து நகர்ந்துருது. ஸோ அது தப்பு. அதே மாரி அடுத்தது பாருங்க. கீழ நகர்ந்து போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே தவறா இருக்கு. இது எதனால நடந்ததுன்னா, நமக்கு வந்து இந்த செல்ல லாக் பண்ணியிருந்தா, இந்த தவறு வராம இருந்திருக்கும். ஸோ அத எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஸோ முதல்ல நீங்க இத ஃபர்ஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டு, திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஈக்குவல் டூ 3000 டிவைடட் பை 20,135. இப்ப இந்த டினாமினேட்டர நான் லாக் பண்ண போறேன். இப்ப இந்த E13 தான் உங்க டினாமினேட்டர். அதனால அதுல நடுவுல Eக்கும் 13க்கும் நடுவுல வச்சு, நீங்க வந்து ஃபங்ஷன் F4 கிளிக் பண்ணிட்டு, பார்த்தீங்கன்னா டாலர் சைன் வந்துருது. இப்போ நீங்க டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. என்டர் போடுங்க. என்டர் போட்டுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெர்சன்டேஜ் கரெக்ட்டா வந்துரும். இப்போ செக் பண்ணி பாருங்க. ஸோ டினாமினேட்டர் நகரல. அதே E13லயே இருக்கு. நியூமரேட்டர் மட்டும் நகர்ந்துட்டே இருக்கு. ஆனா டினாமினேட்டர் நகரல. இதுக்கு பேரு தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஓகே. அடுத்த எக்ஸர்சைஸ் போகலாம். அதே மாரி தான் இதுவும் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இது சில இடத்துல அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், சில இடத்துல ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுல பாருங்க கமிஷன் ரேட் குடுத்துருக்காங்க. 12.5%, டாக்ஸ் ரேட் 17.5% குடுத்துருக்காங்க. ஸோ கமிஷன் வந்து இதுக்கு ஃபார்முலா சேல்ஸ் டைம்ஸ் கமிஷன் பெர்சன்டேஜ். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா குடுத்துருக்காங்க. எவ்வளோ நீங்க வித்திருக்கீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு கமிஷன் குடுப்பாங்க. ஸோ இப்போ கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? ஸோ இதுல எது வந்து காமன் டினாமினேட்டரா இருக்கும் அப்படின்னா, கமிஷன். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்ட். அப்ப நீங்க அப்சல்யூட் வந்து இதுல தான் போடணும். ஸோ 12.5 இந்த செல்ல என்னன்னு பார்த்தா, இங்க இருக்கு பாருங்க மேல. B4ன்னு இருக்கு இல்லையா? இந்த டேப்ல இதுல இருக்கிற இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தான் உங்களுக்கு லாக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த B4 லாக் பண்ணிட்டு, நம்ப என்ட்ரி போட வேண்டியது தான். ஸோ ஈக்குவல் டூ B7 சேல்ஸ் டைம்ஸ் கமிஷன். கமிஷன்ல ஃபங்ஷன் F4 போட்டு என்டர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா நம்ம ஃபார்முலா எழுத போறதில்ல. டபுள் கிளிக் பண்ண போறோம். ஆட்டோமேட்டிக்கா அது அ ஃபார்முலா ஒர்க் பண்ணுது. இப்போ இது B4 அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கு. ஆனா சேல்ஸ் வந்து நகர்ந்துட்டே இருக்கு. அடுத்தது இது என்ன டாக்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா குடுத்துருக்காங்க. இது வந்து சேல்ஸ் பிளஸ் கமிஷன் சாரி இது வந்து சேல்ஸ் சாரி கமிஷன் பிளஸ் பேஸ் பே மல்டிப்ளைடு பை
டாக்ஸ். ஸோ அந்த டாக்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு காமன். ஸோ அப்பன்னா நீங்க இத தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸா வச்சுக்கணும். கமிஷன் பிளஸ் பேஸ் பே வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஈக்குவல் டூ இந்த ஃபார்முலா அப்படியே தான் காப்பி பண்ண போறோம். ஸோ C7ங்கிறது கமிஷன் பிளஸ் பேஸ் பே C8 plus D8 multiplied by tax rate. ஸோ டாக்ஸ் ரேட்டை நம்ம லாக் பண்ணணும். ஏன்னா நமக்கு அது காமன். எல்லா ஸ்டாஃபுக்கும் அதே டாக்ஸ் ரேட்டு தான். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்ஸ் அமௌண்ட் ஒரு ஸ்டாஃபும் என்ன டாக்ஸ் அமௌண்ட் பே ஸோ நெட் பே வந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து டாக்ஸை டிடக்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு வர்றது அவங்க வீட்டுக்கு எவ்வளோ சேலரி எடுத்துகிட்டு போகிறாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது உங்களுக்கு. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். இது வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமர் கம்பெனின்னு இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப நாளாக நமக்கு பணம் திருப்பி கொடுக்கல. ஸோ நம்ம இன்னைக்கு டேட் வந்து 20th April 2025. நம்ம பில்லு கொடுத்த என்ன டேட்டோ 4th March டியூ டேட். ஸோ இது வரைக்கும் அவங்க பணத்தை கொடுக்கல. ஸோ எவ்வளோ நாளாக ஓவர் டியூவாக இருக்குங்கிறதுக்கு இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கோம். டேஸ் ஓவர் டியூ வந்து டுடே மைனஸ் இன்வாய்ஸ் டே. ஸோ இன்னையிலேருந்து எவ்வளோ நாள் அவங்க பணம் கொடுக்காம நமக்கு டியூவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஈக்குவல் டு டுடே மைனஸ் இன்வாய்ஸ் டே. சரி, இப்போ வந்து நம்ம இதை ட்ராக் பண்ணால் என்ன ஆகுது? உங்களுக்கு ஆன்சர் வரல. ஏன் வரல? அகெயின் கீழே போயிடுது. அந்த டுடேங்கிற டே வந்து லாக் ஆகிருக்கணும். ஸோ அதில் வந்து டுடேங்கிற டே வந்து C4. ஸோ C4க்கு போய் நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றுறோம். ஃபங்க்ஷன் F4 போட்டு இந்த ஃபார்முலா சரி பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடுது. ஸோ இந்த சோனி எலக்ட்ரிக்கல் சப்ளைஸ் வந்து 412 நாளாக அவங்க நமக்கு பணம் தரல. ராடார் ப்ளம்பிங் வந்து 364 ஆயிடுச்சு. ஃபின்டெக் கான்ட்ராக்டர் இன்னும் 325 நாளாக கொடுக்கல நமக்கு. ஸோ இது ஒரு கால்குலேஷன். ஃபைனலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபன் எக்ஸசைஸ். அதாவது இது மல்டிப்ளிகேஷன் டேபிள் எல்லாருமே நம்ம 1வது 2வதுலேருந்து 10வது படிக்கிற வரைக்கும் நம்ம ஸ்கூலில் மல்டிப்ளிகேஷன் டேபிள் நிறைய மனப்பாடம் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸலில் வந்து இதை ஒரே ஒரு கீழே எப்படி ஃபுல் மல்டிப்ளிகேஷன் டேபிள் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இது நீங்கள் நல்லா கவனமாக பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸும் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸும் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக மசில் மெமரியில் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து 2 டைம்ஸ் டேபிள் 2 டைம்ஸ் 4 ஈக்குவல் டு 8ன்னு வரணும். 2 டைம்ஸ் 8 ஈக்குவல் டு 16 வரணும். ஆனால் எனக்கு ஒரு டேபிளாக போய் எழுதுறதுக்கு நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணலை. நான் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு இந்த ஹோல் பேஜையும் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ 2 டைம்ஸ் 4 எப்படி இருக்கணும்? இதில் வந்து இப்போ என்டர் போட்டாச்சு. என்டர் போட்டு இதை இப்போ நம்ம ட்ராக் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் கரெக்டாக இல்லை. அதேமாரி இப்படி ட்ராக் பண்ணி பார்ப்போம். இதுவும் தப்பாக வருது. இது எல்லாமே தப்பு. ஏன்னா வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் நம்ம பயன்படுத்தலை, அதனால் இது தப்பு. ஸோ எப்படி வந்து நீங்கள் பண்ணணும்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த காலம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பி காலம் வந்து பி, ரோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ரோ வந்து 4. ஓகே, காலம் வந்து பி, ரோ வந்து 4. இப்போ எனக்கு வந்து எப்படி நகரணும் அப்படின்னா இந்த இந்த கீ வந்து எப்படி நகரும்னா இந்த காலம் பியில் வந்து பி லாக் ஆகணும். ஏன்னா இது இது இந்த காலத்தில் தான் எல்லா நம்பர்ஸும் இருக்குது. ஸோ காலம் பியை லாக் பண்ணணும். ஆனால் வந்து ரோஸை லாக் பண்ணக்கூடாது. ஸோ காலம் பி வந்து அப்சல்யூட்டாக இருக்கணும். ஆனால் ரோஸ் வந்து ரிலேட்டிவாக இருக்கணும். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோ வந்து எனக்கு அப்சல்யூட்டாக இருக்கணும். ஆனால் காலம்ஸ் வந்து நகரணும். அது வந்து ரெஃபரன்ஸில் இருக்கு. அப்சல்யூட்க்கு பதிலாக ரெஃபரன்ஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக இருக்கணும். ஸோ இப்படி பாருங்கள். ஸோ ஈக்குவல் டு காலம் பியை வந்து நம்ம லாக் பண்ணணும்.
ஸோ ஃபங்ஷனில் வந்து F4 திருப்பி திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மாறிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து காலம் மட்டும் லாக் ஆகுதோ அப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ரோ 5 வந்து நான் லாக் பண்ணலை. ஸோ மல்டிப்ளைடு பை ரோ 4 அண்ட் காலம் சி. இதில் வந்து எனக்கு ரோ மட்டும்தான் லாக் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்டர் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணோம். இதையே வந்து நம்ம ஒரே ஒரு கிளிக்கில் கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ ஃபார்முலா எழுதுங்க. காலம் பியை லாக் பண்ணுவோம். மல்டிப்ளைட் பை ரோ 4 மட்டும் லாக் பண்ணுவோம். அப்புறம் கண்ட்ரோல் என்டர் போட்டிங்கன்னா ஒரே கிளிக்கில் உங்களுக்கு ஃபுல் டேபிள் ஆன்சர் வந்துடுது. ஸோ இதுதான் இன்னையோட பயிற்சி. உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரியாமல் இருந்தாலும் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லிக் கொடுத்த எல்லா எக்ஸசைஸும் திருப்ப நீங்கள் இதை பாஸ் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸும் அப்சல்யூட் ரெஃபரன்ஸும் முழுமையாக புரிதல் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும். அது வரைக்கும் தயவுசெய்து எக்ஸல் படிக்க வேண்டாம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் புரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ்க்கு போக முடியும். உங்களுக்கு புரியலைன்னா உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் என்ன புரியலைங்கிறத எழுதுங்க. நான் உங்களுக்கு திருப்பி தெளிவுபடுத்துகிறேன் அடுத்த பாடத்தில். நன்றி.